பிரதோஷம் என்றாலே நமக்கு நினைவிற்கு வருவது சிவபெருமான் மற்றும் நந்தி பகவானின் அருள் தரிசனம். ஆனால் எந்த கிழமையில் பிரதோஷம் வந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று தெரியுமா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்து சிவாய நமஹா என்று கமெண்ட் செய்யுங்கள். திங்கட்கிழமை வரும் பிரதோஷம் சோம பிரதோஷம். அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமண தடைகள் நீங்கி திருமணம் கைகூடும். மனக்குழப்பம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷம் பௌம பிரதோஷம். அன்று வழிபாடு செய்தால் தீராத கடன் பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். புதன்கிழமை வரும் பிரதோஷம் புத பிரதோஷம். அன்று சிவனை வழிபட்டால் கல்வி மற்றும் அறிவாற்றல் அதிகரிக்கும். தொழிலில் உள்ள நஷ்டங்கள் நீங்கி லாபம் அதிகரிக்கும். வியாழக்கிழமை வரும் பிரதோஷம் குரு பிரதோஷம். அன்று வழிபாடு செய்தால் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய காரியங்களை தொடங்க மிகவும் சிறந்த நாள். வெள்ளிக்கிழமை வரும் பிரதோஷம் சுக்கிரவார பிரதோஷம். அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தால் வீட்டில் செல்வம் மற்றும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். சனிக்கிழமை வரும் பிரதோஷம் மகா சனி பிரதோஷம். அன்று சிவபெருமானை வழிபட்டால் 7.5 சனி மற்றும் அஷ்டம சனியின் பாதிப்புகள் குறையும். இழந்த செல்வமும் மரியாதையும் மீண்டும் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷம் பானுவார பிரதோஷம். அன்று வழிபாடு செய்தால் பித்ரு தோஷம் நீங்கி சூரிய பகவானின் அருள் கிடைக்கும். உயர் பதவிகள் மற்றும் மரியாதை பெற அன்று வழிபாடு செய்வது சிறப்பு. அப்படியானால் இப்போது வர இருக்கும் பிரதோஷம் எந்த கிழமையில் வருகிறது என்று கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ செய்யுங்கள். டிவைன் சம்ப்ளூனா.